தங்கச்சியோட இணக்கமா இல்லை. அது இணக்கமா எடுத்து ஒரு 5 வருஷம் இருக்கிற இடக்காரெல்லாம் கொண்டு வந்து வாங்கி சொல்ல இன்னைக்கு திமுக இவ்வளவு பொருளாதாரமா வளர்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம்னா அதுக்கு பாஜக தான். 99 வாஜ்பாய் நாங்க தவறு செஞ்சுட்டு வந்தோம். 98 ஒரு வருஷம் 13 மாசம் இருந்துட்டு அன்னைக்கு ஒரு கூட நடக்கும் கேடாயப்படின்னு ஒரு இடம் கூப்பிட்டாரு ஒரு சாமி. ஆமா சுப்பிரமணியன் கரெக்ட். அவர் ஒரு தவறான வழிகாட்டுதலை சொல்லி ஒரு ஓட்டுல அன்னைக்கு கொண்டு வந்தது அம்மா தான். திருப்பி விழுத்துல வந்து நாங்கள் அந்த பெரிய வரலாற்று பிழைய இன்னைக்கு நாங்கள் செஞ்சதோட விளைவு என்னன்னா 14 வருஷம் இந்த மத்திய அரசு திமுக ஆயிடுச்சு. பாரதிய தங்கச்சியோட இணக்கமா இல்லை. அது இணக்கமா எடுத்து ஒரு 5 வருஷம் இருக்கிற இடக்காரெல்லாம் கொண்டு வந்து வாங்கி சொல்ல இன்னைக்கு திமுக இவ்வளவு பொருளாதாரமா வளர்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம்னா அதுக்கு பாஜக தான். 99 வாஜ்பாய் நாங்க தவறு செஞ்சுட்டு வந்தோம். 98 ஒரு வருஷம் 13 மாசம் இருந்துட்டு அன்னைக்கு ஒரு கூட நடக்கும் கேடாயப்படின்னு ஒரு இடம் கூப்பிட்டாரு ஒரு சாமி. ஆமா சுப்பிரமணியன் கரெக்ட். அவர் ஒரு தவறான வழிகாட்டுதலை சொல்லி ஒரு ஓட்டுல அன்னைக்கு கொண்டு வந்தது அம்மா தான். திருப்பி விழுத்துல வந்து நாங்கள் அந்த பெரிய வரலாற்று பிழைய இன்னைக்கு நாங்கள் செஞ்சதோட விளைவு என்னன்னா 14 வருஷம் இந்த மத்திய அரசு திமுக ஆயிடுச்சு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 1998ஆம் ஆண்டு பாஜக ஆட்சியை கவிழ்க்க ஜெயலலிதா எடுத்த முடிவு வரலாற்று பிழை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசிய பேச்சால் அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்தோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடம்பூர் ராஜு பேச்சிருக்கக்கூடிய அந்த பேச்சு என்பது தற்போது சலசலப்பாக மாறி இருக்கின்றது. அதாவது நாளைய தினம் இபிஎஸ் அவர்கள் ஒரு செல்ல இருக்கின்றார். எனவே அவரை வரவேற்பதற்காக அதிமுக மற்றும் பாஜகவினுடைய நிர்வாகிகளை இணைத்து அவர்கள் ஒரு கூட்டத்தை தூத்துக்குடியிலே போட்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் தான் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசியிருக்கின்றார். அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சுக்களில் குறிப்பாக 1998 அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தது. நாங்கள் தவறு செய்து விட்டோம். 98 பாஜகவுடன் கூட்டணி ஆட்சியில் இருந்துவிட்டு கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது போல இடையில் வந்த சுப்பிரமணியசாமி பேச்சை கேட்டுவிட்டு ஒரு ஓட்டில் பாஜகவை வீழ்த்தி வரலாற்று பிழை செய்து விட்டோம் என்று அவர் பேசியிருக்கிறார். அன்றைக்கு பாஜக திமுக கூட்டணி அமைந்ததன் காரணமாகத்தான் திமுக இன்று பொருளாதார வளர்ச்சியில் இருக்கின்றது. இன்றைக்கு திமுக பொருளாதார வளர்ச்சியில் இருப்பதற்கு காரணமே பாஜக தான். அன்றைக்கு 1998 நாங்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திமுக மத்தியிலே ஆட்சியில இடம்பெற்றது. எனவே அவர்கள் அந்த கூட்டணி ஆட்சியில இடம்பெற்று தங்களுடைய கட்சியையும் பொருளாதாரத்தையும் வளப்படுத்தி கொண்டார்கள் என்ற பொருளில் அவர் பேசியிருக்கின்றார். மேலும் திமுகவிற்கு அதிகாரம் கொடுத்ததே பாஜக தான். ஆனால் அந்த பாஜகவை திமுக இன்றைக்கு தீண்டத்தகாத கட்சியாக பார்க்கிறது என்றும் அவர் பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் பாஜகவை புகழ்வதாக நினைத்து அவர் ஜெயலலிதா அவர்கள் எடுத்த ஒரு முடிவை விமர்சனம் செய்திருக்கிறாரே. இது பொதுவாக ஜெயலலிதா அவர்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யாருமே அதனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்கள். ஆனால் கடம்பூர் ராஜு அவர்கள் பல ஆண்டுகள் கழித்து ஜெயலலிதா அவர்கள் எடுத்த ஒரு முடிவையே விமர்சனம் செய்து பேசியிருக்கிறாரே, இது சரியா என்று அதிமுகவிற்குள்ளும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது.